திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய 51 மாத ஆட்சி காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். அதையெல்லாம் 2026 தேர்தலில் பிரதிபலித்து மிகப்பெரிய படுதோல்வி அடைவீர்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அவ்வப்போது தீர்த்து வைத்து மக்களுடைய பேராதரவை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை முன்னின்று நிறுத்தி அவர்களுக்கு தீர்வு காண்கின்ற அரசாக அதிமுக அரசாங்கம் இருந்தது. அதிமுக கட்சி இருந்தது. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணியாக அமையும், வெற்றி கூட்டணியாக இருக்கும். இன்றைய தினம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் இதுதான் செய்தி. இன்றைக்கு தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு நிலவரம் தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொலை நிலவரம் என்ன அதுதான் வெளியில வருது. இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. நான் காலையிலே ஒருவரை சந்தித்தேன். அவர் குறிப்பிடுகின்றார், கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கிராமம் நன்றாக இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டது. கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் அங்க இருக்கின்ற இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று மன வருத்தத்தோடு குறிப்பிட்டார். நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என்று என்னிடத்திலே தெரிவித்தார். ஆக இந்த போதைப் பொருளால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.